ஓகே, ஸோ கண்டினியூயிங் வித் பாரதிய சாட்சி அதிநியம். பாரதிய சாட்சி அதிநியமில் பார்ட் 2 ஸ்பெசிஃபிக்காக என்ன சொல்லுதுன்னா ரிலவென்சி ஆஃப் ஃபேக்ட்ஸ். பார்ட் 2வில் வந்து சர்டைன் செக்ஷன்ஸில் இதெல்லாம் ரிலவென்ட் ஃபேக்ட்னு சொல்கிறாங்க. அப்போ ஃபேக்ட் அண்ட் இஷ்யூன்னு ஒன்று இருக்கும், தட் இஸ் டிஃப்ரெண்ட். அந்த ஃபேக்ட் அண்ட் இஷ்யூக்கு சில ஃபேக்ட்ஸ் வந்து ரிலவென்ட் ஃபேக்டாக இருக்க போகுது. அந்த ஃபேக்ட் அண்ட் இஷ்யூவை அசஸ் பண்ண போகுது. கோர்ட்டுக்கு அந்த ஃபேக்ட் அண்ட் இஷ்யூவை வச்சு டிசைட் பண்ணுறதுக்கான ஒரு ஹெல்ப் இந்த ஃபேக்ட்ஸ்லாம் பண்ண போகுது. அதுதான் ரிலவென்ட் ஃபேக்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ நீங்கள் கோர்ட்டில் போய் என்ன வேணால் சொல்லலாம், அது எல்லாமே ரிலவென்ட் ஃபேக்டாக இருக்கும்னா கிடையாது. ஓகே, ஸோ எந்தெந்த ஃபேக்ட்லாம் ரிலவெண்ட்டாக இருக்கும்? செக்ஷன் 3 என்ன சொல்லுது? எவிடன்ஸ் மே பி given in any suit of proceedings of existence of or non-existence of every fact and issue or of other facts as hereinafter declared to be relevant and of no others. கோர்ட்டில் எந்தெந்த கேஸ்க்கெல்லாம் எவிடன்ஸ் கொடுக்கலாம், எந்தெந்த ஃபேக்ட்டுக்கெல்லாம் நீங்கள் எவிடன்ஸ் கொடுக்கலான்னு சொல்லி செக்ஷன் 3 சொல்லுது. ஸோ செக்ஷன் 3 வந்து ரிலவென்ட் ஃபேக்டை பற்றி பேசலை. ஸோ ரிலவென்ட் ஃபேக்டை பற்றி எங்கே பேசுகிறாங்கன்னா செக்ஷன் 4லேருந்து தான் பேசுகிறாங்க. செக்ஷன் 3ல் கோர்ட்டில் எந்தெந்த கேசஸ் எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் எவிடன்ஸ் கொடுக்கலாம், எதுக்கெல்லாம் கொடுக்கலான்னா ஒரு ஃபேக்ட் அண்ட் இஷ்யூன்னு இருக்குன்னா அந்த ஃபேக்ட் அண்ட் இஷ்யூ உண்மை, அது ஆமாம் எக்ஸிஸ்டன்ஸாக இருக்குது, அது ஆமாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு எவிடன்ஸ் கொடுக்கலாம். அந்த ஃபேக்ட் அண்ட் இஷ்யூ இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு எவிடன்ஸ் கொடுக்கலாம். எக்ஸிஸ்டன்ஸ் ஒரு நான் எக்ஸிஸ்டன்ஸ். இப்போ நான் அது ஆமான்னு சொன்னேன்னா ஆப்போசிட் பார்ட்டி அது இல்லைன்னு சொல்லுவான். ஸோ இந்த ரெண்டு விஷயத்துக்கு நீங்கள் எவிடன்ஸ் கொடுக்கலாம். ஆர் சில ஃபேக்ட்ஸ் அதெல்லாமே இந்த ஆக்டில் வந்து ரிலவெண்ட்னு சொல்லியிருக்கணும், அந்த ஃபேக்ட்ஸ்க்கு நீங்கள் எவிடன்ஸ் கொடுக்கலாம். வேறு எதுக்குமே நீங்கள் எவிடன்ஸ் கொடுக்க முடியாது. அப்போது கொஸ்டின் பிஃபோர் த கோர்ட், ஏ பியை கொன்னாரா இல்லையா அப்போ தான் கொஸ்டின்னா. பிக்கு மோட்டிவ் இருந்துச்சு, அதாவது ஏக்கும் பிக்கும் ஒரு பிரச்சனை இருந்துச்சு, சண்டை இருந்துச்சு, இவர் வந்து கத்தி வாங்கினாரு, இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நீங்கள் எவிடன்ஸ் கொடுக்கலாம். லைக் ஏவோட பூர்வீகம் என்ன, பியோட பூர்வீகம் என்ன, ஏவோட தாத்தாவோட தாத்தாவும் பியோட தாத்தாவோட தாத்தாவும் ஃப்ரெண்ட்ஸு, இந்த மாதிரிலாம் நீங்கள் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா? ஸோ நாட் ரிலவென்ட் ஃபேக்ட், அதாவது ஃபேக்ட் அண்ட் இஷ்யூ, அது ஃபேக்ட் அண்ட் இஷ்யூ என்னது அதுக்கான எவிடன்ஸ் கொடுக்கலாம். ரிலவென்ட் ஃபேக்ட்ஸ்ன்னு சிலது சொல்லுது இல்லையா, அதுக்கான எவிடன்ஸ் கொடுக்கலாம். தேவையில்லாத ஃபேக்டோட எவிடன்ஸ்லாம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே, செக்ஷன் 3 இஸ் டெல்லிங் எந்தெந்த விஷயத்துக்குலாம் கோர்ட்டில் எவிடன்ஸ் கொடுக்கலாம். சிம்பிள். செக்ஷன் 4 வந்து ரெஸ்கெஸ்ட்ரே பிரின்சிபல்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு 3 மார்க் கொஸ்டினில் 5 மார்க் கொஸ்டினில் கூட கேட்கலாம், பிரின்சிபல் ஆஃப் ரெஸ்கெஸ்ட்ரே எழுதுங்க அப்படின்னு சொல்லி. பிரின்சிபல் ஆஃப் ரெஸ்கெஸ்ட்ரே இஸ் அன் எக்ஸெப்ஷன் டு ஹியர்சே எவிடன்ஸ்னு சொல்லுவாங்க. லைக் இட் இஸ் டிஃப்ரெண்ட் கான்செப்ட். We'll look into that later. But as of now, I'll tell you what ரெஸ்கெஸ்ட்ரே is. ரெஸ்கெஸ்ட்ரே அப்படின்றது வந்து சேம் டிரான்சாக்ஷன் இருக்கும். இதுக்கு அடுத்து இது நடந்திருக்கணும், இதுக்கு அடுத்து இது நடந்திருக்கணும், அது எல்லாமே ஒரே டிரான்சாக்ஷனில் இருக்கணும். நிறைய ஃபேக்ட்ஸ் இருக்கும், பட் அந்த ஃபேக்ட்ஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஈஸியாக. ஸோ அதான் ரெஸ்கெஸ்ட்ரே, பார்ட் ஆஃப் சேம் டிரான்சாக்ஷன். நான் போய் காலையில் 8 மணிக்கு போய் அங்கே கத்தி வாங்குறேன், அடுத்து 10 மணிக்கு போய் ஒரு இடத்துல வந்து அந்த மயக்க மருந்து வாங்குறேன். ஓகேங்களா? அடுத்து அப்படியே பைக்கில் கிளம்பி வந்து பியோட வீட்டுக்கு போகிறேன். பியோட வீட்டில் வந்து பி இருக்காரான்னு கேட்குறேன். பி வீட்டில் இல்லை, தோட்டத்துக்கு போயிருக்காருன்னு சொல்கிறாங்க. அடுத்து நான் அப்படியே தோட்டத்துக்கு போகிறதுக்கு 2 மணி நேரம் ஆகும். ஸோ அங்கேருந்து நான் பைக்கில் தோட்டத்துக்கு போயிருக்கேன். தோட்டத்துக்கு போகிறதுக்கு வழியில் என்ன பண்ணுறேன், தோட்டத்தில் கேமராலாம் இல்லை சரிங்களா, போகிற வழியில் ஒரு டீ கடை இருக்குது. 2 மணி நேரம் பைக்கில் போகணும்ல. ஸோ நடுவில் ஒரு டீ கடை இருக்குது, அந்த டீ கடையில் டீ குடிச்சிருக்கேன். டீ கடையில் இருக்க எல்லாரும் என்னை பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த டீ கடையில் இருக்கவங்க பார்த்துருக்காங்க. நான் அந்த தோட்டத்தை நோக்கி தான் போயிருக்கேன், அந்த வழி அதே வழியில் போயிருக்கேன். ஸோ இப்போ நான் பார்க்குறேன், கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் கழிச்சு திரும்பி அந்த தோட்டத்து ஆப்போசிட் டேரக்ஷன், அந்த டீ கடையில் இருக்கவங்களாம் பார்த்துருக்காங்க, ஆப்போசிட் டேரக்ஷனில் நான் போகிறேன். ஓகேங்களா? போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அடுத்த நாள் பார்க்குறாங்க பீன்ற பர்சன் வந்து அந்த தோட்டத்தில் வந்து இறந்து கிடக்குறாரு, யாரோ கொண்டிருக்காங்க அவரை. இப்போ பாருங்களேன், யாரு கொண்டான்றது தெரியல, பட் ஃபேக்ட்ஸை கனெக்ட் பண்ணுங்கள். நான் காலைல போய் கத்தி வாங்குறேன், ஓகே, அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு போய் மயக்க மருந்து வாங்குறேன், அடுத்து பியோட வீட்டில் போய் அவர் இருக்காரான்னு கேட்குறேன், தோட்டத்துக்குன்றாங்க, தோட்டத்துக்கு நான் போனேன்னா போலியான்றதுக்கு நடுவில் டீ கடையில் சாட்சி இருக்குது. ஸோ இதெல்லாமே இந்த 4 ஃபேக்ட்ஸ் வருது இல்லையா, இதெல்லாமே ரிலவென்ட் ஃபேக்ட்ஸ் தான். இதெல்லாமே கனெக்டட் த சேம் டிரான்சாக்ஷன். கரெக்டுங்களா? ஒரே டிரான்சாக்ஷனில் கனெக்ட் ஆயிருக்கா? பட் இதெல்லாமே ஃபேக்ட் மிஷின். அங்கே வரைக்கும் நான் போயிட்டு ஜஸ்ட் பேசிட்டு கூட நான் வந்திருக்கலாம் அவர் கூட, நான் தான் கொண்டிருக்குன்னு அவசியம் இல்லை. பட் இந்த ஃபேக்ட் எல்லாமே ரிலவெண்ட். ஏன்னா இந்த ஃபேக்ட் எல்லாமே ஏதோ ஒரு அவர் நோக்கி போனதை வந்து காமிக்குது. சப்போஸ் நான் அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இது யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க. இதுவே எனக்கும் அவருக்கும் ஆல்ரெடி ஒரு தகராறு இருந்துச்சுன்னு வைங்களேன், இதெல்லாமே ரொம்ப ரிலவெண்ட் ஃபேக்ட் ஆகிடும்ல. ஸோ எனி ஃபேக்ட் தட் இஸ் இந்த சேம் டிரான்சாக்ஷன் இது எல்லாமே ரிலவெண்ட் ஃபேக்ட்னு சொல்கிறாங்க. தோ தட் இஸ் நாட் அன் இஷ்யூ. இப்போ நான் போய் டீ கடையில் டீ குடிச்சது இஷ்யூ கிடையாது. நான் போய் பியோட வீட்டில் வந்து அவங்க ஒய்ஃப்ட்ட வந்து பி எங்கன்னு நான் கேட்டது வந்து இஷ்யூ கிடையாது. தட் இஸ் நாட் த ஃபேக்ட் அண்ட் இஷ்யூ. ஃபேக்ட் அண்ட் இஷ்யூ இஸ் ஹூ கில்டு பி, அதுதான் ஃபேக்ட் அண்ட் இஷ்யூ. டிட் ஏ கில்டு பி, ஏ தான் போய் பியை கொன்னாரா அப்படின்றது ஃபேக்ட் அண்ட் இஷ்யூ.
பட் இந்த ஃபேக்ட் எல்லாமே அந்த இதை கனெக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுது. ஏதோ ஒரு இடத்துல அதை கனெக்ட் பண்ணுறது உடையலாம். லெட்ஸே எனக்கு மோட்டிவே இல்லை, வை ஷுட் ஐ கோ அண்ட் ரேண்டம்லி கில் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட், அவர் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட், நான் போய் அவருக்கு ஸ்வீட் கொடுக்கணும்னு போயிருக்கேன். ஓகே, ஸோ நான் போகிறேன், அங்கே நீங்கள் அடுத்து பார்க்குறீங்க, பார்த்தா அங்கே கொடுத்த ஸ்வீட் டப்பா இருந்திருக்கு. இந்த கத்தி வந்து நான் வேறு பர்பஸ்க்காக வாங்கியிருக்கேன். லெட்ஸே அதுக்கப்புறம் நான் வந்து வீட்டில் வந்து கரும்பு வெட்டியிருக்கேன், அதுக்காக நான் வாங்கியிருக்கேன் அருவா. ஓகே, அதுக்கப்புறம் நான் வந்து அந்த மயக்க மருந்து ஃபார் சம் அதர் பர்பஸ் ஐவ் காட், அதையும் நான் கிளியராக ப்ரூவ் பண்ணுறேன். ஸோ இது எல்லாமே ஃபேக்ட்ஸ் தான். பட் இது வந்து அந்த கொலையை நான் பண்ணலன்றது ப்ரூவ் பண்ணுது இல்லையா? ஸோ எனி திங் எக்ஸிஸ்டன்ஸ் ஆர் நான் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் த பர்டிகுலர் ஃபேக்ட் இஷ்யூவை ப்ரூவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவைப்படுது. ஒரே டிரான்சாக்ஷனில் இருக்குதுன்னா அது வந்து நீங்கள் ரெஸ்கெஸ்டேன்னு சொல்கிறீங்க. ஃபேக்ட்ஸ் விச் தோ நாட் அன் இஷ்யூ ஆர் ஸோ கனெக்டட் வித் த ஃபேக்ட் அண்ட் இஷ்யூ ஆர் ரிலவென்ட் ஃபேக்ட். ஒரு ஃபேக்ட் அண்ட் இஷ்யூன்னு ஒன்று இருக்குது, ரிலவென்ட் ஃபேக்ட்னு ஒன்று இருக்குது. அது கூட ரொம்ப கனெக்ட் ஆகிருக்கிற சில ஃபேக்ட்ஸ், ஒரே டிரான்சாக்ஷனில் வர சில ஃபேக்ட்ஸ்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, அது ஒரே இடத்துல நடந்திருக்கலாம், டிஃப்ரெண்ட் இடத்துல நடந்திருக்கலாம், டிஃப்ரெண்ட் பிளேசஸ் நடந்திருக்கலாம், பிரச்சனை இல்லை. அது எல்லாமே இந்த ஃபேக்டை வந்து எப்படியோ சப்போர்ட் பண்ண போதும். ஒன்று இது ஆமான்னு சொல்ல போகுது, இது இல்லைன்னு சொல்ல போகுது, ஏதோ ஒரு விஷயத்துக்கு இது ஹெல்ப் பண்ண போகுது. இன் த கோர்ட் டு டிசைட் வெதர் திஸ் ஃபேக்ட் ஆர் ஸோ அண்ட் ஸோ கிரைம்ஸ் எஸ்டாப்ளிஷ் ஆர் நாட், இதை டிசைட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ண போகுது அப்படின்னா நீங்கள் அந்த ஃபேக்டை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா கன்சிடர் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் ரெஸ்கெஸ்டே பிரின்சிபல். ஸோ பேசிக்லி க்ளோஸ்லி கனெக்டட் ஈவெண்ட்ஸ், அந்த மெயின் ஈவெண்ட்டுக்கு க்ளோஸ்லி கனெக்டட் ஈவெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஒரே டிரான்சாக்ஷனில் இருக்கும்போது நீங்கள் அது எல்லாத்தையுமே ரிலவெண்ட்டாக எடுத்துப்பீங்க. ஸோ அதான் செக்ஷன் 4 சொல்லுது. செக்ஷன் 5 சில ஃபேக்ட்ஸ் ஆர் ரிலவெண்ட்னு சொல்லுது. என்னென்ன ஃபேக்ட்ஸு? ஃபேக்ட்ஸ் விச் ஆர் அக்கேஷன், காஸ் அண்ட் எஃபெக்ட், இம்மீடியட் ஆர் அதர்வைஸ் ஆஃப் ரிலவெண்ட் ஃபேக்ட் ஆர் ஃபேக்ட் அண்ட் இஷ்யூ. இது எல்லாமே ரிலவெண்ட் ஃபேக்ட். அதாவது ஒரு கொலை நடந்திருக்கு, கொலை நடந்ததுக்கப்புறம் அடுத்த நாள் அந்த இடத்துக்கு நான் போனேன்னா இல்லையான்னு தெரில, அந்த கொலை நான் பண்ணனான்னு தெரில, ஆனால் அடுத்த நாள் இறந்துட்டாருன்னு கண்டுபிடிச்சி என்னை தேடி வரும்போது பார்த்தா நான் ஊரை விட்டு அப்ஸ்காண்ட் ஆகிட்டேன். எஃபெக்ட், நான் தான் கொலை பண்ணால் தான் நான் தப்பிச்சு ஓடணும். நான் இல்லை வந்து நான் வந்து ஒரு பர்சனை வந்து பார்க்க போகிறேன், பார்த்தா அவர் இறந்துட்டாரு, அவர் ஆல்ரெடி இறந்துக்கிட்டு நான் என்ன பண்ணிட்டு இருக்கணும்? நியாயப்படி போலீஸ்க்கு கால் பண்ணிட்டு இருக்கணும். இல்லை நான் அந்த இடத்த தப்பிச்சு ஓடுறேன், ரோட்டில் பார்த்தவங்க வந்து திடீர்னு இந்த பையன் இந்த வீட்டை விட்டு ஓடுனா, நாங்கள் உள்ளே போய் பார்த்தா அந்த ஆள் இறந்து கிடந்தாரு அப்படின்னு சொன்னாங்கன்னா ஆப்வியஸாக என்ன நினைப்பாங்க? கொண்டுட்டு தான் ஓடுறான்னு நினைப்பாங்க. அக்கேஷன், காஸ் அண்ட் எஃபெக்ட். ஸோ அந்த விஷயத்துக்கு பார்த்துட்டு இமீடியட்டாக அதுக்கு ஆப்போசிட்டாக நான் ஏதாவது பண்ணுறேன் விச் கேன் கனெக்ட் டு த ஃபேக்ட் அண்ட் இஷ்யூ அப்படி இருந்துச்சுன்னா அதை எடுத்து நான் விசாரணை கைதியாக வச்சு என்னை விசாரிப்பாங்க. ஆஃப்கோர்ஸ் என்னை அதை வச்சு தண்டிக்க மாட்டாங்க, நான் பயந்து கூட ஓடி இருக்கலாம், பட் மற்ற ஃபேக்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்ப்பாங்க. ஸோ நான் ஓடினது அப்படின்றது வந்து ஒரு ரிலவெண்ட் ஃபேக்ட் ஆகும். ஒரு இடத்துல ஒரு கொலை நடக்குது, நீங்கள் போகிறீங்க, நான் சும்மா தான் பார்த்துருந்தீங்கன்னா கால் பண்ணியிருக்கலாம்ல போலீஸ்க்கு. நீங்கள் ஏன் அந்த இடத்த விட்டு ஓடி ஊரை விட்டே ஓடுறீங்க? நீங்கள் ஏன்னா உங்களை பிடிச்சிருவாங்கன்னு உங்களுக்கு ஒரு பயம் இருக்குது. ஸோ ஆஃப்டர் நீங்கள் பண்ண அந்த ஒரு ஊரை விட்டு ஓடின அந்த ஃபேக்ட் வந்து ரிலவெண்ட் ஃபேக்டாக எடுத்துப்பாங்க. உங்கள் மேலே அந்த குற்ற விசாரணை பண்ணுறதுக்கான ஒரு ரிலவெண்ட் ஃபேக்ட் ஆகிடும். ஓகே, ஸோ அக்கேஷன், காஸ் அண்ட் எஃபெக்ட், இமீடியட் ஆர் அதர்வைஸ், இமீடியட்டாக நடந்திருக்கலாம், இல்லை வேறு மாதிரி நடந்திருக்கலாம், பட் அதுக்கப்புறம் முன்பின் நடந்த சில விஷயங்கள் வந்து ஃபேக்ட் அண்ட் இஷ்யூ. ஃபேக்ட் அண்ட் இஷ்யூக்கு முன்பின் நடந்த சில விஷயங்கள் ரிலவெண்ட் ஃபேக்டாக நீங்கள் எடுத்துக்கலாம். செக்ஷன் 6 வந்து மோட்டிவ், ப்ரிப்பரேஷன் அண்ட் ப்ரீவியஸ் அண்ட் சப்சிக்வெண்ட் கான்டாக்ட். மோட்டிவ், காரணம் வந்து உங்களுக்கு கிளியராக ஒரு மென்ஸ்ரியாக இருக்கும் அந்த பர்சனுக்கு அகேன்ஸ்டாக. அதை நோக்கி நீங்கள் வந்து செயல்பட்டிருப்பீங்க. அவர் மேலே உங்களுக்கு ஒரு விரோதம் இருக்கும், அதுக்காக நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா அவர் அடிச்சிருப்பீங்க, கத்தி போய் வாங்கியிருப்பீங்க, அவர் கொல்றதுக்காக நாள் போய் கத்தி வாங்கியிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி சில ப்ரிப்பரேஷன் பண்ணியிருப்பீங்க. இல்லை அந்த சம்பவம் நடந்ததுக்கு முன்னாடி பின்னாடி உங்களோட நடவடிக்கைகள் வந்து சில முன்பின் முரணாக இருக்கும். ஸோ இதெல்லாமே ரிலவெண்ட் ஃபேக்டாக எடுத்துக்கலாம். உங்கள் மேலே குற்றம் சுமத்தி உங்களை விசாரணை பண்ணுறதுக்கு இதெல்லாம் ரிலவெண்ட் ஃபேக்டாக எடுத்துக்கலாம். ஏன்னா பிஏ யார் கொன்னாருன்ற கேள்வி வரும்போது ஏதான் கொன்றுப்பாரான்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் வருதுன்னா ஏவோட நடவடிக்கைகள் எல்லாமே வந்து ரிலவெண்ட் ஃபேக்ட், அவர் பண்ணுறது எல்லாமே ரிலவெண்ட் ஃபேக்ட் ஆகிடும். அடுத்து செக்ஷன் 7 டாக்ஸ் அபவுட் அதாவது இன்ட்ரடியூசிங் அ ஃபேக்ட். இதை வந்து ஒரு புது ஃபேக்டை வந்து நீங்கள் கோர்ட்டில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க. லெட்ஸே சில ஃபேக்ட் அண்ட் இஷ்யூவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு சில ஃபேக்ட்ஸ் தேவைப்படும். இந்த விஷயம் நடந்துச்சா இல்லைன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு சில ஃபேக்ட்ஸ் எனக்கு தேவைப்படும். இப்போ பிஏ கொன்னாரா அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னா தான் கொண்டிருப்பார் அப்படின்னா இவங்க 2 பேருக்கு ஒரு விரோதம் இருந்துச்சுன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இவருக்கு ஒரு மோட்டிவ் இருந்துச்சுங்க, இவர் கொள்றதுக்கான ஒரு மோட்டிவ் இருந்துச்சு. ஸோ மோட்டிவ்னு ஒன்று இருந்துச்சுன்னா அது செக்ஷன் 6 ரிலவெண்ட். அது என்னங்க மோட்டிவ் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபேக்ட் தேவைப்படுது. என்ன ஃபேக்ட்னா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க 2 பேருக்கு ஒரு இடம் பிரச்சனை இருந்துச்சு, அதில் வந்து இந்த மாதிரி கேஸ் நடந்துட்டு இருந்துச்சு, இவர் ஜெயிச்சிட்டாரு. அப்போ இவர் சொன்னார், அதாவது இவர் இடத்த வந்து ரொம்ப தவறான முறையில் வந்து அவர் அபகரிச்சிட்டாரு. இந்த மாதிரி ஒரு போட்டி பொறாமை அவங்களுக்கு நடுவில் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க கதையை ஒன்று சொல்கிறாங்க. ஸோ அப்போ அது என்னது? இன்னொரு புது ஃபேக்ட்டு. பட் அந்த ஃபேக்ட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா இப்போ நடந்த சம்பவத்தை
இந்த சம்பவத்துக்கு இவர் கொல்றதுக்கு இவருக்கு மோட்டிவ் இருந்துச்சுன்னா அந்த ஃபேக்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு ஃபேக்ட் வருது இல்லையா? ஸோ அதுதான் வந்து அதுவுமே நெசசரி ஃபேக்ட் தான். அந்த ஃபேக்டை நீங்கள் அசால்ட்டாக எடுத்துக்க முடியாது. எதுக்காக மோட்டிவ் இருந்துச்சுன்னா 15 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு பிரச்சனை, 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை நமக்கு எதுக்குன்னு விட முடியாதுல்ல. 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதைனால தான் இப்போ மோட்டிவ் வந்திருக்கு உங்களுக்கு. அந்த மோட்டிவ்னால தான் இப்போ கொண்டுட்டீங்க அப்படின்னா அந்த 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை அந்த ஃபேக்ட் இருக்கு இல்லையா, அந்த ஃபேக்ட் இப்போ ரிலவெண்ட்டு தான். ஏன்னா பிகாஸ் அந்த ஃபேக்ட் தான் உங்கள் மோட்டிவை வந்து இன்ட்ரடியூஸே பண்ணுது. மோட்டிவ் இன்ட்ரடியூஸ் ப்ராப்பராக எஸ்டாப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் கொலை பண்ணீங்களா இல்லையான்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இன்ட்ரடியூசிங் அ ஃபேக்ட், சில ஃபேக்ட்ஸ் வந்து சுத்தமாக சம்மந்தமே இல்லாமல் இருக்கும், பட் அந்த ஃபேக்ட் மூலமாக சில வேறு ஏதாவது ஃபேக்ட் இன்ட்ரடியூஸ் ஆகும். ஸோ அப்போ அந்த ஃபேக்ட்டையும் நீங்கள் ரிலவெண்ட்னு எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்து செக்ஷன் 8, திங்ஸ் செட் ஆர் டன் பை கான்ஸ்பிரேட்டர் இன் ரெஃபரன்ஸ் டு அ காமன் டிசைன். கான்ஸ்பிரசி 4-5 பேர் சேர்ந்து ஒரு விஷயம் வந்து பிளான் பண்ணுறாங்க, ஓகேங்களா? அப்போது அவங்க என்ன பிளான் பண்ணிட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க. ஒரு க்ரைம் அங்கே நடந்துருச்சு. இப்போ யாரோ ஒரு நபரை பிடிக்கிறீங்க, அவங்க அந்த ஆக்சுவலாக அவங்க என்ன பிளான் பண்ணாங்கன்ற விஷயத்தை பற்றி சில விஷயங்கள் சொல்கிறாங்கன்னா அந்த ஃபேக்ட்லாம் ரிலவெண்ட் ஃபேக்ட். இதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். செக்ஷன் 9 வந்து when facts not otherwise relevant become relevant. மற்றபடி அந்த ஃபேக்ட் தேவையே இல்லை, பட் இந்த க்ரைம் இவங்க பண்ணாங்களா இல்லையான்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு நமக்கு அந்த ஃபேக்ட் தேவைப்பட்டிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ தான் பியை கொண்டுட்டாரு அப்படின்னு சொல்லி நமக்கு நிறையா விஷயங்கள் வச்சு நம்ம ஏ தான் கொண்டுட்டாருன்னு சொல்லி விசாரிச்சுட்ருக்கோம். அப்போது ஏ வந்து சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஃபேக்ட் கொண்டு வராரு. அந்த ஃபேக்ட் என்ன ப்ரூவ் பண்ணுதுன்னா அந்த பர்டிகுலர் நாள் இந்த கொலை நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க இல்லையா, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் நேற்றுக்கு இந்த கொலை நடந்திருக்கு, 24 மணி நேரத்துக்குள்ளே அந்த கொலை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, ஓகேங்களா? இத்தனை மணி நேரத்துக்கு முன்னாடி அப்படி ப்ராப்பராக ஒரு பர்டிகுலர் டைம் சொல்கிறாங்க. நேற்றுக்கு சாயந்தரம் 5 மணிக்கு இந்த கொலை நடந்திருக்கு. நேற்று சாயந்தரம் 5 மணிக்கு இவர் பெங்களூரில் ஏர்போர்ட்டில் இருந்திருக்காரு. அந்த ஃபேக்டை கொண்டு வராரு. அந்த போர்டிங் பாஸ் வாங்கியிருப்பார்ல 5 மணிக்கு, நான் ஊருக்கு சென்னைக்கு வந்ததே 9 மணிக்கு தான் வந்தேன், 5 மணிக்கு தான் நான் வந்து பெங்களூரில் அந்த ஏர்போர்ட்டுக்குலாம் நான் போனேன். அப்போ போர்டிங் பாஸ் வாங்கியிருக்கேன்ல 5 மணிக்கு. ஸோ அந்த ஃபேக்டை கொண்டு வராரு. நார்மலாக போர்டிங் பாஸ் வாங்குறது அந்த ஃபேக்ட் வந்து இம்பார்ட்டண்ட்டே கிடையாது. பட் இங்கே 5 மணிக்கு கொலை நடந்தது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் 5 மணிக்கு நான் எப்படி இங்கே இருந்திருக்க முடியும், ஐ வாஸ் தேர் இன் பெங்களூர்னு ஒரு ஃபேக்ட் அவர் எடுத்துகிட்டு வர்றாருன்னா ஹீ இஸ் ப்ரூவிங் ஹிஸ் அலபை. கரெக்டுங்களா? நான் இந்த இடத்துல இல்லவே இல்லைன்னு ப்ரூவ் பண்ண போகிறாரு. ஸோ இப்போ இந்த ஃபேக்ட் ரிலவெண்ட் ஆகும். அது வரைக்கும் அவருக்கு இந்த போர்டிங் பாஸ்ன்றது அது ஃபேக்டாகவே வராது. பர்ஃபெக்டாக அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் இத்தனை மணின்னு சொன்னதுக்கப்புறம் அவர் வந்து இந்த ஃபேக்டை புது ஃபேக்டை கொண்டு வரலாம். ஸோ நாட் அதர்வைஸ் ரிலவெண்ட். அதர்வைஸ் இந்த ஃபேக்ட் எப்படியுமே ரிலவெண்ட் கிடையாது. பட் டு எஸ்டாப்ளிஷ் ஹிஸ் இன்னசென்ஸ், அவர் நான் இந்த க்ரைம் பண்ணலை அப்படின்னு ப்ரூவ் பண்ணுற காரணத்துக்காக மட்டும் சில ஃபேக்டை கொண்டு வர்றாரு, இர்ரிலவெண்ட் ஃபேக்டை கொண்டு வர்றாரு இல்லையா, அந்த ஃபேக்ட் இந்த விஷயத்தில் ரிலவெண்ட் ஆகும்ல, அப்போது அதை வந்து யூ டேக் இட் அண்டர் செக்ஷன் 9. செக்ஷன் 9 அலபை செக்ஷன் தான் சொல்லுவாங்க. அலிபி, அலபை, however you call it. ஸோ பேசிக்லி நான் இந்த இடத்துல இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுவீங்க, விச் மீன்ஸ் அப்போ அந்த க்ரைம் நான் பண்ணியிருக்க முடியாதுல்ல. செக்ஷன் 10 டாக்ஸ் அபவுட் சர்டன் ஃபேக்ட்ஸ். அது எதுக்கு தேவைப்படும்னா சூட்டில் வந்து சிவில் சூட்ஸில் டேமேஜஸ்ன்னு ஒன்று கொடுப்பாங்க. சில டேமேஜ் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா டேமேஜஸ் காம்பன்சேஷனாக சில காசு கொடுப்பாங்க இல்லையா, அதுதான் டேமேஜஸ். ஸோ எவ்வளோ சேதாரம் நீங்கள் பண்ணியிருக்கீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு காசு, அதாவது டேமேஜஸ் கொடுப்பாங்க, கரெக்டாக? ஸோ அந்த சேதாரத்தை கால்குலேட் பண்ணுவாங்க. வீடை உடச்சிருக்கீங்க, இன்றைக்கி இவ்வளோ ரேட்டு, ஸோ அண்ட் ஸோ கால்குலேட் பண்ணிவிட்டு என்னென்ன ஃபேக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு இந்த அமௌண்ட்டை டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுதோ அந்த எல்லா ஃபேக்டரும் ரிலவெண்ட் தான். இந்த வீடு நான் புது வீடுங்க அப்படின்னு நான் சொன்னேன்னா புது வீடுன்ற ஃபேக்ட் வந்து இப்போ புது வீடை நீங்கள் உடச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ ஃபைன் போடலாம், ஏன்னா புது வீடு. அதுவே ரொம்ப பழைய வீடுங்க, அது ஆல்ரெடி இடிகிற கண்டிஷனில் தான் இருக்குன்ற ஃபேக்ட் வந்து உங்களோட டேமேஜஸை டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும்ல. ஸோ இந்த மாதிரி எந்தெந்த ஃபேக்டில் உங்கள் டேமேஜஸை டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுதோ அந்த ஃபேக்ட்ஸ் எல்லாமே கோர்ட்டுக்கு ரிலவெண்ட்னு சொல்கிறாங்க செக்ஷன் 10. செக்ஷன் 11 ஃபேக்ட்ஸ் ரிலவெண்ட் when right or custom is in question. இப்போ ஒரு பிரச்சனை நடக்குது ஏ அண்ட் பிக்கு. ஏ என்ன சொல்கிறாரு, ஒரு 2 பேருக்கும் நடுவில் பொதுவாக ஒரு வழி இருக்குது, இந்த வழியை நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம்னு சொல்கிறாரு. பி வந்து இல்லை நீங்கள் யூஸ் பண்ணவே இல்லை, ஸ்டாப் பண்ணிட்டார், நீங்கள் இனிமேல் யூஸ் பண்ணக்கூடாது இந்த வழியன்னு சொல்கிறாரு. இல்லை ஒரு கிணறு இருக்குது, அந்த கிணறுல தண்ணி எடுத்துகிட்டு இருக்காங்க. திடீர்னு பி என்ன சொல்கிறாரு, இது என் இடத்துல தானே இருக்குது இந்த கிணறு, நீங்கள் தண்ணி எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏயை ஸ்டாப் பண்ணுறாரு. அப்போ ஏ என்ன சொல்கிறாரு, இல்லை நான் பல வருஷமாக இந்த இடத்துல கிணத்துல தண்ணி எடுத்துகிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை ஏ வந்து ஒரு புது ஃபேக்ட் கொண்டு வர்றாரு, அதாவது உங்கள் தாத்தாக்கும் எங்கள் தாத்தாக்கும் ஒரு கான்ட்ராக்ட் இருந்துச்சு, ஆக்சுவலி அப்போ அவங்க பாக பிரிவினை பண்ணும்போது இந்த கிணறு உங்கள் இடத்துக்கு வந்துடும், பட் இருந்தாலும் நான் என்ன பண்ணுறேன் தண்ணி நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அக்ரிமெண்ட் மாதிரி போட்டிருந்தாங்க.
ஸோ ஏதோ சொல்கிறாரு, ஸோ எனக்கும் ரைட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இப்போ இந்த ரைட் ஒரு 2 நபர்கள்னால் அது ரைட்டாக இருக்கலாம், ஒரு பெரிய கூட்டமாக இருக்கிற ஒரு ஒரு சமுதாயம், 2 குரூப் ஆஃப் பீப்புளுக்கு ஒரு ரைட்டாக இருக்கலாம், கஷ்டமாக இருக்கலாம். இதெல்லாம் கோர்ட்டுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனையாக வரும்போது, அதெல்லாம் கொஸ்டினில் இருக்கும்போது, அந்த இதில் இருந்துச்சா இல்லையா, அதோட எக்ஸிஸ்டன்ஸ் ஆர் நான் எக்ஸிஸ்டன்ஸை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, எனக்கு எங்கள் தாத்தா 2 பேர் ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க நான் சொல்கிறேன்னா, எங்கள் தாத்தா 2 பேர் போட்ட அக்ரிமெண்ட் என்கிட்ட அது இருந்துச்சுன்னா அதை எடுத்துகிட்டு வந்து காமிச்சேன்னா ஈஸியாக ப்ரூவ் ஆகிடும். கரெக்டாக? ஸோ any transaction by which a right or custom in question was created or established, modified, reorganized, denied. ஸோ ஏதாவது இவங்க 2 பேரும் இந்த கிணத்துலேருந்து தண்ணி எடுத்துக்கோன்னு எழுதி கொடுத்துருந்தாரு, இல்லை இந்த இடத்த நாங்கள் பிரிக்கும் போது பாகப்பிரிவினையிலே நாங்கள் எழுதியிருக்கோம், ஸோ ஏதோ ஒன்று இருக்குன்னா அதை எடுத்துகிட்டு வந்து நான் கோர்ட்டில் கொடுத்து என் ரைட் ஒரு கஸ்டம் வந்து நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. Or particular instances in which a right or custom was claimed, recognized, or exercised, or in which exercise was disputed, asserted, or departed from. ஆர் என்ன ஆகுதுன்னா, 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த 2 குரூப்புக்கு நடுவில் ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. அப்போ கலெக்டர் வந்து இதை சால்வ் பண்ணி வச்சிருக்காரு. அது நியூஸ் பேப்பர்லாம் வந்திருக்கு. கலெக்டர் வந்து சால்வ் பண்ணி வச்சிருக்காரு. அஃபிஷியலாக வந்து இனிமேல் நீங்கள் இந்த பாதை யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க, நியூஸ்லலாம் வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களை வச்சு நான் திரும்பி ப்ரூவ் பண்ணுறேன்னா ஓகே. இல்லை கோர்ட்டுக்கு நாங்கள் போயிருக்கோம் 10 வருஷத்துக்கு முன்னாடியே, இல்லை 50 வருஷத்துக்கு முன்னாடியே போயிருக்காங்க, அப்போ கோர்ட் சொல்லியிருக்கு இந்த பாதையை அவங்க யூஸ் பண்ணலான்னு, அந்த ஜட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன். ஸோ இப்படிலாம் நம்ம ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஓகே. இதுக்கு இந்த அதாவது இதை க்ரியேட் பண்ணது ஒன்று இருக்கணும். ஒன்று இந்த ரைட்டை வந்து எப்படி க்ரியேட் பண்ணீங்க அந்த டாக்குமெண்ட் இருந்துச்சுன்னா அதை காமிக்கலாம். இல்லை அந்த டாக்குமெண்ட் எப்படி க்ரியேட் ஆச்சுன்ற டாக்குமெண்ட்டே இல்லை, பட் நடுவில் ஒரு தடவை பிரச்சனை வந்தப்போ இந்த மாதிரி தான் சால்வ் பண்ணாங்க, அந்த நடுவில் பிரச்சனை வந்து இப்படி சால்வ் பண்ணாங்களா அந்த டாக்குமெண்ட் இருந்துச்சுன்னா அதை கோர்ட்டில் கொடுத்து இப்போ சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே. செக்ஷன் 12 வந்து ஒரு க்ரைம் நடக்குது, ஒரு ப்ராப்ளம் நடக்குது அப்படின்னா அந்த பர்சனோட ஸ்டேட் ஆஃப் மைண்ட், பாடி ஒரு பாடிலி ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு ஷோ பண்ணுறதுக்கான சில ஃபேக்ட்ஸும் ரிலவெண்ட்னு சொல்கிறாங்க. ஃபேக்ட்ஸ் ஷோயிங் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் ஆர் ஆஃப் பாடி ஆர் பாடிலி ஃபீலிங் ஆஃப் அ சர்டன் பர்சன் இஸ் ரிலவெண்ட். ஓகேங்களா? அதாவது ஒரு நபரோட இன்டென்ஷன், இவரோட புரிதல் இப்படி தான் இருக்கும், இவர் நல்ல எண்ணத்தில் பண்ணார், கெட்ட எண்ணத்தில் பண்ணார், இவருக்கு வந்து ஒரு பொறாமை இருந்துச்சு, அவர் மேலே ஒரு கோபம் இருந்துச்சு, ஸோ இந்த மாதிரி நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறேன்ல, அவரோட மைண்ட், ஸ்டேட் ஆஃப் மைண்ட், இதனால தான் இந்த க்ரைம், இவர் தான் அவர் கொண்டிருப்பார், தான் பிஏ கொண்டிருப்பார், பிகாஸ் இவங்க 2 பேருக்கு முன்வேறு வந்து இருந்துச்சு. ஸோ ஸ்டேட் ஆஃப் மைண்ட், பாடி, ஸ்டேட் ஆஃப் மைண்ட் நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறேன்னா அந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் ரிலவெண்ட். ஸ்டேட் ஆஃப் பாடி, இவருக்கு வந்து இவர் ரொம்ப பலசாலியாக இருந்தார், ஸோ அவரால் ஈஸியாக தள்ளி விட்டுருக்க முடியும். ஸோ இந்த மாதிரி பாடி ஆர் பாடிலி ஃபீலிங் பற்றின சில விஷயங்கள்லாம் அந்த இதை வச்சு இந்த கொலையை இவர் தான் பண்ணியிருப்பாரு, இந்த பிரச்சனை இப்படி தான் முடியணும்னு சொல்லி நான் எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறேன் நான் கோர்ட்டில், அந்த ஃபேக்ட்ஸ் எல்லாமே ரிலவெண்ட்னு சொல்கிறாங்க. ஓகே. இதில் 2 எக்ஸ்பிளனேஷன்ஸ் இருக்குது. இந்த 2 எக்ஸ்பிளனேஷன்ஸில் கொஸ்டின் கேட்கலாம். லெட்ஸ் ரீட் எக்ஸ்பிளனேஷன் 1. A fact relevant as showing the existence of a relevant state of mind must show that the state of mind exists not generally but in reference to a particular matter in question. நான் ஜென்ரலி கோவக்காரன் நீ எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஜென்ரலாக அவர் கோவக்காரர் தான்ப்பா, பிஏ கொண்டுட்டாருன்னா பிக்கும் எனக்கும் கோவம் இருக்குது அப்படின்றது தான் நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். பர்டிகுலர் மேட்டர் இன் கொஸ்டின் நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்கள். இவர் எப்போவுமே இப்படி தான்ப்பா கோச்சிட்டு வந்துடுவார் அப்படி ஜென்ரலாக நீங்கள் ஒரு கேரக்டரை வந்து நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணாதீங்க கோர்ட்டில். தட் இஸ் நாட் ரெலவெண்ட். ஓகே. நான் வந்து உங்ககிட்ட கோவப்பட்டிருக்கலாம், அவர்கிட்ட கோவப்படாமல் இருந்திருக்கலாம், அவருக்கு மேலே என்கிட்ட எந்த கோவமும் இருந்திருக்காது, எனக்கு சி கூட பயங்கர பிரச்சனை இருந்திருக்கும், ஸோ சி கிட்ட எப்போவுமே நான் கோவப்பட்டுட்டே இருப்பேன். பிக்கு எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, அவர்கிட்ட நான் கோவமே பட மாட்டேன். பி இறந்துட்டார் அப்படின்றதுக்காக சி கிட்ட நான் கோவப்பட்டதுக்காக இவர் கோவக்காரர் தான், இவர் கொண்டிருப்பாரு, நான் சியை சொல்லுவேன், நீ எதாவது பண்ணா நான் கொண்டுருவேன்னு சியை மிரட்டிட்டு இருக்கேன். பி கொண்டதுக்கப்புறம் பியை வந்து நான் தான் கொண்டிருப்பேன், நீங்கள் சி அப்படி வந்து சாட்சி சொல்ல முடியாதுல்ல. ஸோ வென் யூ ஆர் எஸ்டாப்ளிஷிங் அ பர்டிகுலர் ஸ்டேட் ஆஃப் மைண்ட், இந்த பர்டிகுலர் க்ரைமுக்கே உங்களுக்கு ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட் இருந்துச்சுன்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். பொதுவாகவே ஒரு இப்படி தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடாது. தட் இஸ் ராங். ஓகேங்களா? அடுத்த எக்ஸ்பிளனேஷன் 2 பாருங்க. பட் வேர் upon the trial of a person accused of an offense, the previous commission by the accused of an offense is relevant within the meaning of the section. The previous conviction of such person shall also be relevant fact. சில அஃபென்ஸை பொறுத்தளவுக்கு இந்த ப்ரீவியஸ் கமிஷன், இந்த அஃபென்ஸ் இதுக்கு முன்னாடி நடந்துருந்துச்சுன்னா அதெல்லாமே ரிலவெண்ட்னு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ப்ரீவியஸ் கமிஷனில் அந்த மாதிரி ப்ரீவியஸாக அவங்க பண்ண அஃபென்ஸில் அவங்க எவ்வளோ தூரம் கன்விக்ஷன் ஆயிருக்காங்க அந்த ஃபேக்டும் ரிலவெண்ட்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ ஆல் திஸ் ப்ரீவியஸ் கன்விக்ஷன்ஸ், ப்ரீவியஸ் இதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு தேவைன்னா
சர்டன் அஃபென்ஸில் வந்து உங்களுக்கு என்ஹான்ஸ்டு பனிஷ்மெண்ட் கொடுப்பீங்க இல்லையா, ஸோ அந்த இதுக்காக இந்த ஃபேக்ட்லாம் ரிலவெண்ட் ஆகும். எங்கே வருது, செக்ஷன் 13 ஆஃப் BNS டாக்ஸ் அபவுட் என்ஹான்ஸ்டு பனிஷ்மெண்ட் டு 2 different type of offenses, like 13 of BNS எழுதிக்கோங்க, சைடில் எழுதி வச்சுக்கோங்க, யூ கேன் ரீட் ஆன் இட். ஓகே, ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் அஃபென்சஸ்க்கும் கவுண்டர்ஃபீட்டிங் ரிலேட்டட் அஃபென்சஸ்க்கும் நீங்கள் ரிப்பீட்டடாக அந்த அஃபென்ஸ் பண்ணுறீங்கன்னா, மியர்லி பிகாஸ் அந்த அஃபென்ஸ்க்கு 3 வருஷம் தான் கொடுத்துருக்காங்கன்னா, நீங்கள் திரும்ப திரும்ப தெஃப்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க, திரும்ப 3 வருஷம் கொடுத்துட்டே இருக்க மாட்டாங்க. ஒரு தடவை தெஃப்ட் பண்ணலாம் 3 வருஷம் கொடுப்பாங்க. அடுத்த தடவை வெளில வந்துட்டு நீங்கள் நல்லா திரும்பி வாழணும், திரும்பியும் நீங்கள் தெஃப்ட் தான் பண்ணுறீங்கன்னா திரும்பியும் உங்களுக்கு 3 years கொடுக்குறது இஸ் நோ யூஸ். ஸோ ரிப்பீட்டடாக அந்த அஃபென்ஸை நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கீங்க. when there's a history of previous conviction, previous commission of offense இருக்குன்னா அதை நீங்கள் ஒரு எவிடன்ஸாக அந்த ஃபேக்டர் நீங்கள் கோர்ட்டில் காமிக்கிறீங்கன்னா அஃப்கோர்ஸ் கோர்ட் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு என்ஹான்ஸ்டு பனிஷ்மெண்ட் கொடுக்கும். முன்னாடி ஒரு 4 தடவை நீங்கள் தெஃப்ட் பண்ணி கோர்ட்டுக்கு ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க, திரும்பி நீங்கள் தெஃப்டே பண்ணுறீங்க, உங்களுக்கு 3 years கொடுத்தா வாட் இஸ் த யூஸ்? ஸோ அதனால் கோர்ட் என்ன பண்ணும், நீங்கள் 4 தடவை பண்ணதுனால உங்களுக்கு இந்த தடவை நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா 10 வருஷம் நாங்கள் கொடுக்க போகிறோம், ரிகரஸாக கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லும். Where is it given? Section 13 of Bharatiya Nyaya Sanhita. You can read on it. Okay. அதுக்கப்புறம் செக்ஷன் 13ல வந்து சில நேரத்தில் கோர்ட்டில் உங்களுக்கு என்ன கொஸ்டின் இருக்கும்னா, இப்போ ரேஷ் டிரைவிங் பண்ணிட்டாரு அப்படின்னு ஒரு கேஸ் இருக்குது. ரேஷ் டிரைவிங் போய் என்ன ஆக்சிடென்ட் பண்ணுறாரு, இல்லை யதார்த்தமாக நல்ல ரூல்ஸ் எல்லாம் கரெக்டாக பர்ஃபெக்டாக சிலர் ஃபாலோ பண்ணிட்டு போவாங்க, பட் ஸ்டில் எதிர்பாராத விதமாக ஒரு நபரை வந்து அவங்க வந்து கொண்டுட்டாங்க. ஓகேங்களா, ரோட்டில் கிராஸ் பண்ண ஒரு நபர் மேலே இடிச்சிட்டாங்க, அவர் இறந்துட்டார். ஸோ இப்போ இது ஆக்சிடெண்ட்டா இது இன்சிடென்டலா அப்படின்ற கேள்வி வந்து வருது கோர்ட்டுக்கு. ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பர்டிகுலர் நாலேஜ் ஆர் இன்டென்ஷன், நான் வந்து இந்த விஷயத்த நாலேஜ் ஆர் இன்டென்ஷனோட பண்ணலான்னு பார்ப்பாங்க, இந்த மென்சரி ஏதாவது இருந்துச்சான்னு பார்ப்பாங்க. வேற எந்தெந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணுது, அதாவது ஏ காரில் போகிறாரு, பி இறந்துட்டாரு, பியை கொண்டுட்டாரு. ஓகேங்களா, இப்போ ஏக்கும் பிக்கும் முன்விரோதம் ஏதாவது இருந்துச்சா இதெல்லாம் பார்ப்பாங்க. அதெல்லாம் எதுவுமே இல்லைன்னா அது ஆக்சிடென்ட். இல்லை எனக்கு ஏதாவது முன்விரோதங்கள் இருக்குது, சில ஃபேக்ட்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க, ஓகே ஏவோட அப்பாக்கும் பியோட அப்பாவுக்கும் ஒரு பிரச்சனை இருந்துச்சு, நம்மளே ஒரு ஃபேக்ட் வருதுன்னா தட் ஃபேக்ட் வில் பிகம் ரிலவெண்ட் ஹியர் டு ஷோ தட் திஸ் ஆக்ட் இஸ் நாட் ஆக்சிடென்டல். நான் வந்து தெரியாமல் அவர் ஏற்றிக்கொள்ளலை, அங்கே பிரச்சனை இருந்திருக்கு அதனால கொண்டுட்டேன். ஸோ இப்போ இந்த ஃபேக்ட் புதுசாக ஒரு ஃபேக்ட் வந்தோடனே அந்த ஃபேக்டை நீங்கள் அக்செப்ட் பண்ணக்கூடாதுன்னு நிராகரிக்கக்கூடாது. அந்த ஃபேக்ட் ஹாஸ் டு பி அட்மிட்டட். அந்த ஃபேக்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த ஃபேக்டை கன்சிடர் பண்ணணும், ஏன்னா அந்த ஃபேக்ட் ரிலவெண்ட் ஃபேக்ட் டு ஷோ உங்களுக்கு ஏதாவது இன்டென்ஷன் இருக்குது, அந்த பர்சனை கொள்றதுக்கான இன்டென்ஷன் இருக்குன்றதை காண்பிக்கிறதுக்காக அந்த ஃபேக்ட் இம்பார்ட்டன்ட். கரெக்டுங்களா? ஸோ அந்த மாதிரி ஃபேக்ட்ஸ் எல்லாமே ரிலவெண்ட் ஃபேக்ட்னு சொல்கிறாங்க செக்ஷன் 13ல். இதில் சில இல்லஸ்ட்ரேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். யூ ஹேவ் டு ரீட் ஆல் த இல்லஸ்ட்ரேஷன்ஸ், பட் ஐ டெல் யூ ஒன் இல்லஸ்ட்ரேஷன். ஒரு இடத்துல வந்து என்ன ஆகுது, ஒரு பர்சன் ஏன்ற பர்சன் பீன்ற இன்சூரன்ஸ் கம்பெனியில் போய் என் வீடு எரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி இன்சூரன்ஸ்க்கு அந்த மணி வந்து கிளைம் பண்ணுறாரு. இப்போ இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன பண்ணுது, இவரோட ஹிஸ்ட்ரியை பார்க்குது. இவர் இதுக்கு முன்னாடி ஒரு 5 தடவை வந்து டிஃப்ரெண்ட் வீட்டில் இருந்து எல்லா வீடும் எரிஞ்சு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா, ஸோ இதை பார்க்கும்போது ஹிஸ்ட்ரி ஆஃப் ரிப்பீட்டிங் இவரே பண்ணுறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது, அதிகமாக இவர் பண்ணியிருக்காரு. ஸோ இது ஆக்சிடென்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, இவர் பிளான் பண்ணியே பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லையா. ஸோ அதனால் அவரோட இதை வந்து நீங்கள் ஆக்சிடென்டல்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி க்ரைம்ஸ்லேயும் நடக்கும். க்ரைம்ஸில் மியர்லி பிகாஸ் யூ ட்ரைவ் ஃபாஸ்ட், நீங்கள் ரோட்டில் வந்து ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணுறீங்க, ஒரு நார்மல் ஸ்பீடில் கரெக்டான ஸ்பீடில் ட்ரைவ் பண்ணுறீங்க, ஒருத்தர் இடிச்சிட்டாங்க, உங்கள் 2 பேருக்கும் அந்த ஆக்சிடென்ட் தான் பர்ஃபெக்டாக டிட்டர்மைன் பண்ணணும்னா உங்களுக்கு எந்த முன்பகை அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஓகேங்களா, ஸோ அதை பார்த்து உங்களுக்கு அந்த ஆக்சிடென்ட்லாம் இன்சிடென்ட்லாம் பார்த்துருவாங்க. அடுத்த செக்ஷன் 14, எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் வென் ரிலவெண்ட். சில பிஸ்னஸில் சில ஆக்ட் இதே மாதிரி தான் பர்ஃபெக்டாக ரொட்டீனாக இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னா அந்த இதெல்லாமே ரிலவெண்ட் ஃபேக்டாக வரும். Let's say the question is whether a particular act was done. இந்த ஆக்ட் நடந்துச்சா இல்லையான்றது கேள்வி. அப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த பிஸ்னஸ்லேயே இந்த மாதிரி ஆக்ட் கரெக்டாக இப்படி தான் நடக்கும், ரொட்டீனாக இப்படி தான் நடக்கும்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணுறீங்கன்னா அப்போ அந்த ஆக்ட் நடந்திருக்கும்னு நீங்கள் நினச்சிப்பீங்க. இப்போ let's say ஏன்ற பர்சன் பிக்கு லெட்டர் அமிச்சாரா இல்லையா, ஒரு கான்ட்ராக்ட், அந்த கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணுறேன்னு சொல்லி லெட்டர் அமிச்சாரா இல்லையா. ஸோ இவர்கிட்ட என்ன இருக்குது, போய் லெட்டரை போஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு அக்னாலஜ்மெண்ட் கார்டு, போஸ்ட் பண்ணோடனே ஒரு நீங்கள் போஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு ஒரு கார்டு கொடுப்பாங்க இல்லையா, அது அவர்கிட்ட இருக்குது. ஸோ யூஸ்வலாக அந்த இதில் போஸ்ட் பண்ணிட்டாங்கனாலே அது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக டெலிவர் ஆகிடும். சப்போஸ் அவர் டெலிவரி ஆகலைன்னா ரிட்டன் வந்து இந்த ஆஃபீஸ்க்கே வந்துடும், ஆஃபீஸ்க்கு வந்துட்டு இந்த சென்டருக்கு இன்டிமேட் ஆகிடும். இந்த மாதிரி தான் வந்து ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அப்போது இந்த சென்டர்கிட்ட எந்த ரெஸ்பான்ஸுமே வரல, ரிட்டன் ஆகிடுச்சுன்னு எந்த ரெஸ்பான்ஸுமே வரலன்னா விச் மீன்ஸ் த பார்சல் ஹாஸ் பீன் டெலிவர்ட் டு த பர்சன், அப்படி தான் இருக்குன்னு வைங்களேன். ஸோ இந்த ரொட்டீனாக இந்த கம்பெனியோட பாலிசிலேயே இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ பிஸ்னஸ் கோர்ஸ் ஆஃப் ட்ரான்சாக்ஷன் இப்படி தான் நடந்துட்டுருக்கு.
அப்போ பி வாங்கி வச்சுட்டு இல்லை எனக்கு அனுப்பவே இல்லை அப்படின்னு சொன்னார்னா நான் ப்ரூவ் பண்ணலாம். நான் அனுப்பினோடனே எனக்கு ஒரு ரெசிப்ட் கொடுப்பாங்க, அது என்கிட்ட இருக்குது. இந்த பிஸ்னஸே எப்படி நடக்குதுன்னா, நீங்கள் ப்ராப்பராக போய் கொடுப்பீங்க, அந்த சென்டர் உங்களுக்கு, அதாவது அந்த ஹூஎவர் யூ ஹாவ் டு டெலிவர் அந்த பர்சன் அவங்களால கண்டுபிடிக்க முடியலன்னா திரும்பியும் யார் அனுப்புனாங்களோ அவங்ககிட்ட ரிட்டன் ஆகிடும். ஸோ என்கிட்ட ரிட்டன் ஆகலைன்னு என்ன அர்த்தம், அவர்கிட்ட உள்ளே போயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இந்த கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் இந்த மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஃபேக்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணி நீங்கள் ப்ரூவ் பண்ணலாம் தட் பி ஹாஸ் ரிசீவ் த பார்சல்னு சொல்லி. ஸோ வென் ஒரு கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஒரு பர்டிகுலர் மேனரில் அந்த விஷயத்தை நடத்திட்டு இருக்கு, தென் த கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் வந்து எப்போலாம் ரிலவெண்ட் ஆகும்னா வென் யூ ஹாவ் கொஸ்டின் இந்த பார்சல் டெலிவரி ஆகிடுச்சா இந்த மாதிரி இருக்கும்போது அது ஒரு பிஸ்னஸ் ப்ராப்பரான ஒரு செட்டப்பில் நடக்குதுன்னா அந்த செட்டப்பை வந்து நீங்கள் வந்து ரிலை பண்ணிக்கலாம். தட் ஃபேக்ட் கேன் பி ரிலவெண்ட் இன் கோர்ட், அதர்வைஸ் தட் ஃபேக்ட் இஸ் நாட் ரிலவெண்ட். ஓகே, ஸோ இந்த செக்ஷன் 4லேருந்து 14 வரைக்கும் கொடுத்துருக்கிற ஃபேக்ட்ஸ் எல்லாமே ஃபேக்ட் அண்ட் இஷ்யூவாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் அவங்க எல்லாருமே அந்த ஃபேக்ட் அண்ட் இஷ்யூவை அசஸ் பண்ணுவாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஃபேக்ட்ஸ் எல்லாமே எய்தர் பார்ட்டி கோர்ட்டில் சொல்லும்போது ஜட்ஜ் ஹேஸ் டு டேக் த ஸ்டேட்மெண்ட். அந்த ஃபேக்டை வந்து அவங்க கன்சிடர் பண்ணி அந்த ஃபேக்டை பேஸ் பண்ணி அந்த கேஸை நடத்துவாங்க. அந்த ஃபேக்ட் அண்ட் இஷ்யூக்கு கரெக்டான ஆன்சர் கொண்டு வரதுக்கு இந்த ஃபேக்ட்ஸ் எல்லாமே ஹெல்ப் பண்ணும். பட் அது எல்லாமே ஃபேக்ட் அண்ட் கொஸ்டின் கிடையாது. தட் எல்லாமே அது எல்லாமே சப்போர்ட்டிங் ஃபேக்ட்ஸ், பட் இட் ஹெல்ப் இன் அரைவிங் அ சொல்யூஷன். ஸோ அதனால அந்த ஃபேக்ட் எல்லாமே ரிலவெண்ட் ஃபேக்ட்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால தான் செக்ஷன் 2ஓட டெஃபினிஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிலவெண்ட் ஃபேக்ட்னு ஒரு டெஃபினிஷன் கிடையாது. கீழே எந்தெந்த ஃபேக்ட்லாம் ரிலவெண்ட்னு சொல்கிறாங்களோ அதெல்லாம் ரிலவெண்ட்னு எடுத்துக்கோங்க. எங்கெங்கே ரிலவெண்ட்னு சொல்கிறாங்க, 4லேருந்து 14 வரைக்கும் ரிலவெண்ட்னு சில ஃபேக்ட் சொல்கிறாங்க. தே ஆர் நாட் ஃபேக்ட் அண்ட் இஷ்யூ, தே ஆர் கிளியர்லி நாட் ஃபேக்ட் அண்ட் இஷ்யூ, பட் தே ஆர் ரிலவெண்ட் ஃபேக்ட்ஸ். கோர்ட் வில் கன்சிடர் தெம். ஓகே, அது வந்து என்ன பண்ணும், இந்த ஃபேக்ட் அண்ட் இஷ்யூட எக்ஸிஸ்டன்ஸை ப்ரூவ் பண்ணும், இல்லை நான் எக்ஸிஸ்டன்ஸை ப்ரூவ் பண்ணும். அந்த ஃபேக்ட் அண்ட் இஷ்யூ நடந்துச்சுன்னு சொல்லும், இல்லை நடக்கலைன்னு சொல்லும். இந்த ரெண்டு, அதை தாண்டி வேறு எதை பற்றி சொன்னுச்சுனாலும் அந்த ஃபேக்டை வந்து கோர்ட் எடுத்துக்காது. ஓகே, ஸோ திஸ் இஸ் ப்ரிசைஸ்லி பார்ட் 2. பார்ட் 2ல் வந்து ஃபர்ஸ்ட் போர்ஷன் அந்த ரிலவென்சி ஆஃப் ஃபேக்ட்ஸ் வந்து உங்களுக்கு செக்ஷன் 4லேருந்து 14 வரைக்கும் தான். செக்ஷன் 3 இஸ் டாக்கிங் அபவுட் எவிடன்ஸ். எவிடன்ஸ் எந்த கேஸ்லாம் நீங்கள் கோர்ட்டில் கொடுக்கலான்னு சொல்கிறது 3. ஓகே, 4லேருந்து 14 வரைக்கும் டாக்ஸ் அபவுட் ரிலவென்சி ஆஃப் ஃபேக்ட்ஸ். We'll stop here.